குட் மார்னிங் குட் மார்னிங். இன்னைக்கு எத்தனை ஓபி வந்திருக்குதுமா? டாக்டர் ரூம்ல அட்மிட் பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து அப்புறமா ஓபி பாருங்க டாக்டர். ரூம்ல இருக்க பேஷண்ட் எல்லாம் ஒழுங்கா பாக்குறீங்களா இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கோம் டாக்டர். நீங்களும் வந்து பார்க்கணும்ல, வாங்க போலாம். சரி, ஃபர்ஸ்ட் எப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருவோம். நர்ஸ், இந்த பேஷண்ட்டுக்கு குழந்தை பிறந்து 4 மணி நேரம் ஆகுது, இன்னும் மயக்கம் தெரியல. நீங்க தானே டாக்டர் இவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க. அதனால தான் நான் மயக்க மருந்து ஓவர் டோஸா கொடுத்துட்டேன். என் நம்பி பேஷண்ட்டை விட்டு அவ்வளவுதான், நீ ஆளே காலி பண்ணி விடுவ போல. மதியம் ஆஸ்பத்திரியும் காலி பண்ண வேண்டியதான். சாரி டாக்டர். என்ன சாரி பூரி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. மறுபடியும் சாரி டாக்டர். அட நீ வேற சும்மா இருமா. டாக்டர் இந்த உங்களுக்கு மயக்க தெளிஞ்சிருச்சு பாருங்க. ஐயோ எங்க காணோம்? இந்த பக்கமும் இல்லையே. ஐயோ இங்கேயும் இல்லையே. ஏம்மா குழந்தை பத்து 4 மணி நேரம் தான் ஆகுது, என்னத்தம்மா இப்படி தேடிட்டு இருக்கே? எந்திரிக்க கூடாது, படுங்கம்மா. டாக்டர் எங்க டாக்டர் காணோம்? ஓ, உங்க குழந்தைய தேடுறீங்களாமா? உங்க குழந்தைய வெளியே உங்க சொந்தக்காரங்களா பாத்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஏமா இப்படி தேடுறீங்க? அட போங்க டாக்டர், நான் குழந்தைய எங்க தேடுறேன்? என் போனை காணோம். எங்க டாக்டர் அத? உங்க போன் தானே எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வர சொல்றேன். கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா அது வரைக்கும். சரி சரி, சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க டாக்டர், போர் அடிக்குது. நர்ஸ், சீக்கிரமா இந்த அம்மாக்கு போனை கொடுத்துருங்க, இல்லாட்டி இந்த அம்மா வீட்டுக்கே எந்திரிச்சு ஓடினாலும் ஓடிடும். இன்னும் ஆஸ்பத்திரி பில்ல வேற கட்டல. ஓகே டாக்டர். டாக்டர் வாங்க நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்க போலாம். டாக்டர், ஸ்கேன் பண்ணணும்னு ரொம்ப நேரமா என்ன படுக்க வச்சிருக்கீங்க? ரிப்போர்ட் வந்துருச்சா இல்லையா டாக்டர்? நீ வேற சும்மா அறியாமா, ரிப்போர்ட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, ஒரு அளவா குடிக்க மாட்டியா? குடிச்சு குடிச்சு குடலெல்லாம் அவிச்சு வச்சிருக்க, வெறும் எலும்பு கூட தான் இருக்குமா ஸ்கேன்ல. குடல், கிட்னி, கல்லீரல் ஒண்ணுமே இல்ல, வெறும் எலும்பு தான் இருக்குமா. ஸ்கேனை நீயே பாரு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? யோ, இனிமே நீ குடிச்ச நீ செத்த, குடிய கனவுல கூட நினைக்க கூடாது சொல்லிட்டேன். ஓகே டாக்டர். நர்ஸ், இவர்கிட்ட ஸ்கேன் எடுத்த பீஸ், ரிப்போர்ட் பீஸ், டாக்டர் பீஸ் எல்லா பீஸையும் சேர்த்து உருவிருங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்க போலாம். ஓகே டாக்டர். ஆடி மாசம் அதுவுமா இப்படி ஆஸ்பத்திரியில இருந்து சேர்ந்து படுத்து கிடக்கல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எவ்வளவு நான் என்ன ஆசைப்பட்டா வந்து படுத்து கிடக்கேன், ஒரே வயிற்று போக்கு, நிக்க மண்டைக்கு. ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்து நானே நொந்துவே கிடக்கேன். நீ எதுக்கு நீ இப்படி புண்படுத்தியா? உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. அண்டதையும் பெருக்கி மேஞ்சா அப்படிதான் வைத்தால போவோம். ஏமா ஒரு டாக்டர் வந்து நிக்க, நான் நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னமா புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கிய? இங்க பாருங்க டாக்டர், ஆடி தள்ளுபடியில ஒண்ணுமே வாங்கி தராம இப்படி ஆஸ்பத்திரியில இருந்து படுத்து செலவேல தூட்டா நான் என்ன செய்வேன்? அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்கம்மா, நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு வரேன். என்ன சார், உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? வயித்தால போது குறைஞ்சிருக்கா இல்லையா? டாக்டர், 4 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திட்டில, இன்னும் குறைய மாட்டுங்க டாக்டர், ஏதாவது செய்யுங்க. குளுக்கோஸ்ல நல்ல மருந்து கலந்துதான் ஏத்துறோம், நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிருமே. அதானே, கண்ண மூடி நல்லா தூங்கணும்ல, இப்படி கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருந்தா எப்படி உடம்பு சரியாகும்? இப்பதான் எனக்கு காரணம் புரியுது, நீங்க ஏன் தூங்கல, உங்களுக்கு ஏன் இன்னும் சரியாவலன்னு. நர்ஸ், 2 தூக்க மாத்திரை எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அந்த தூக்க மாத்திரை எத்தனை நேரம் கொடுக்கணும் டாக்டர்? ஏமா, தூக்க மாத்திரை எழுதுனது அவருக்கு இல்ல உங்களுக்கு. நீங்க அந்த மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க, அவருக்கு தன்னால சரியாயிரும். ஏமா நர்ஸ், நான் முதல்ல ஓபி எல்லாம் பாத்துருப்பேன், நீ தான் ரூம் எல்லாம் ரவுண்ட் போகணும்னு சொல்லிட்டா. இப்ப ரூம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சதுல ஏன் மண்டை ரவுண்ட் அடிக்குது. இன்னைக்கு டாக்டர் லீவுன்னு சொல்லிரு, ஓபி எல்லாம் நாளைக்கு தான் பாப்பேன். ஓகே